தமிழகத்தின் பார்வை மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியை நோக்கி தற்பொழுது இருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் கட்சி தொண்டர்கள் அங்கு குழுமக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். தொடர்ந்து அங்குள்ள நிலவரம் என்ன என்பது குறித்தான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு இந்த பூஞ்சேரி கிராமம் எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது? பிரதானமான ஈசிஆர் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதின்றதுனால அங்கு போக்குவரத்துக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா? அங்கு தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? அவங்களோட உத்வேகம் எந்த அளவில் இருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமா பார்த்திபன், இன்னும் சில நிமிடங்களில் தற்பொழுது தாவேக தலைவரான விஜயானது பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு வருகை தர உள்ளார். குறிப்பாக அவரது வாகனமானது தற்பொழுது நட்சத்திர விடுதியை நோக்கி வருகை தந்துள்ளது. சரியாக 9 மணிக்கு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட நடிகர் விஜயானது தற்பொழுது நட்சத்திர விடுதியின் 3வது நுழைவாயில் வழியாக தற்பொழுது உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக இன்னும் சில வினாடிகளில் அவர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த மேடைக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மேடையில் சுமார் 30 நிமிடங்கள் அவர் உரையாற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் பேசக்கூடிய அந்த பேச்சின் போது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி நிலைப்பாடு, வருகின்ற 2026ஆம் ஆண்டு கூட்டணி நிலைப்பாடு, அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, மேலும் இதுவரை கட்சி நிர்வாகிகள் மேற்கொண்ட பணியானது எவ்வாறு செயல்பட்டீர்கள், இனிமே எது போன்ற பணிகளை தங்கள் முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தனது அவர் கருத்தை பதிவு செய்துள்ளார். மத்திய அரசு நிச்சயமாக தமிழகத்தில் 3 மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது, இருமொழி கொள்கை மட்டும்தான் தமிழகத்தில் நிலையான ஒரு கொள்கையாக என்றும் அவர் அடிப்படையில் வெளிப்பட்டிருந்தார். அந்த அடிப்படையில் 3 மொழி கொள்கைக்கு எதிராக அவர் கையெழுத்து இயக்கத்தை இங்கு நடக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியில் துவக்கி வைக்கிறார். முதல் கையெழுத்தை தாவேக தலைவர் விஜய் கையெழுத்து இட்டு தனது அந்த போராட்ட வடிவத்தை, நூதன முறையிலான போராட்ட வடிவத்தை துவக்கி வைக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் மேடைக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நட்சத்திர விடுதியை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அவரது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரது வாகனத்தை வரவேற்று தற்போது நட்சத்திர விடுதிக்கு உள்ளே சென்றுள்ளனர். அவருடன் மேலும் 3 பேர் உரையாற்றுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தாவேகாவின் பொதுச்செயலாளர் திரு புஷி ஆனந்த், அதே போல மற்றொரு பொதுச்செயலாளர், தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ள பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் உள்ளிட்ட 3 நிர்வாகிகள், பிரசாந்த் கிஷோர் ஆகிய 3 பேர் இந்த உரையாற்றுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சியானது, 2வது ஆண்டு விழா நிகழ்ச்சியானது துவங்க உள்ளது. இவர் வரக்கூடிய வழி ஈசிஆர், அதே போல OMR சாலை, பிரதான சாலைகள் அனைத்திலுமே அவரை வரவேற்று நூற்றுக்கணக்கான பேனர்கள் மற்றும் தாவேகா கொடியின் சாலையின் இருபுறம் வைக்கப்பட்ட காட்சிகள் நம்மால் இங்கு காண முடிகிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட காவலர்களும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இது மிக முக்கியமான பூஞ்சேரி கிராமங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கப்படுகிறது. OMR, அதே போல ECR சாலை மற்றும் புதுச்சேரியிலிருந்து வரக்கூடிய சாலை என மையப்பகுதியாக இருக்கக்கூடியது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 இடங்களில் கிட்டத்தட்ட போக்குவரத்து நெரிசல் இன்று காலை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக ஏற்பட்டது. ஏராளமான வாகனங்கள் காலை 6 மணிக்கு இந்த பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியை நோக்கி வர துவங்கியதால் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆகையால் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக காவல் ஆய்வாளர் தலைமையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது நட்சத்திர விடுதிக்குள் தற்பொழுது தாவேகாவின் தலைவர் திரு விஜய் புறப்பட்டார், உள்ளே சென்றுள்ளார். ஏற்கனவே அவர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து 9 மணிக்கு துவங்கி தற்பொழுது அவர் சரியாக உள்ளே சென்றுள்ளார். இன்னும் சில நிமிடங்களில் மேடையில் ஏறி அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரன், நம்ம இங்க சென்னையிலிருந்து பூஞ்சேரி போற அந்த பாதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் தென் மாவட்டங்கள்ல இருந்தும் மக்கள் அங்க வந்துட்டு தான் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.